உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். குழப்பங்கள் இல்லாமல், சிரமங்கள் இல்லாமல் கோபுர உச்சியில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் யாருக்கு இருக்கு? அது உங்களுக்கு தான் இருக்கு. கும்பராசினியர்களுக்கு ஒரு கோபுர கலசத்தில் அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல்கள், கலசத்தை பார்த்தவுடன் கும்பிடக்கூடிய செயல்பாடுகள் இனிமே உங்களுக்கு ஏற்பட போகுது. கும்பனாலே கோபுரம் தான், அது உண்மை. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? 2.5 வருஷமாக இருந்துச்சா? இல்லை. என்னை பார்த்தவன் கூட மதிக்க மாட்டேங்க, என்னை எல்லாருமே வைகிறான். அப்படி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இன்னுமே உங்களை ஒரு வய வைய முடியாது. நீங்கள் யாரையும் வையாமல் இருந்தால் சரி, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. யாரையாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது பழிச்சிடும். அதனால் நீங்கள் யாரையும் வைய வேண்டாம். இனிமேல் உங்களை யாரும் வையாமல் பார்த்துக்கொள்ள உங்களுடைய ராசியின் அதிபதி சனி பகவானே உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இந்த புத்தாண்டு நிகழ்வுகளில், தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகளில் கும்பராசிக்கு கோபுரத்தில் அமரக்கூடிய யோகத்தை அனைத்து விதமான கிரகங்களும் கொடுக்க போகின்றன. இனிமே நடக்கலைங்கிற விஷயம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். முயற்சி சூப்பராக இருக்கும். முடியாதுங்கிற விஷயம் இனிமே கிடையாதுங்கிறத நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுத்தப்படும். இவனால பாடாப்படுத்துச்சு. ஐயோ, என் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் கணவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க தான் கும்பராசிக்காரங்க பல பேர் ஜாதகம் பார்க்கும்போது ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் உண்மையான அன்பு என் மனைவி மேலே வச்சுருக்கேன், ஆனால் என் மனைவி என் மேலே குற்றம் சொல்வதையே ஒரு நோக்கமாக வச்சுருக்கா. அவங்கள புரிய வைக்க எனக்கே நான் தப்பு செய்கிறோனுங்கிற மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சுன்னு தான் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்த நபர்கள் பல பேர் சொல்கிறாங்க. ஓகேவா? பெண்கள்லையுமே பார்த்திங்கன்னா, ஐயா, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு வேறு நபருடன் பாசம் காட்டுறாரு, என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குவதில்லை, நான் ஏமாற்றத்தை மட்டும் அன்பினாலும் பாசத்தினாலும் கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் கடந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மாறப்போது. இந்த புத்தாண்டு முதல் ஒற்றுமை ஏற்பட போது. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கும்பராசியில் கல்யாணமே முடியலைங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கல்யாணத்துக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருமா? காலம் கடந்து போச்சு. 25 மேலே தாண்டி 35 வரையும் கூட தாண்டின நபர்கள்லாம் கும்பராசிக்காரங்க கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியத்தை நடத்தி வைக்க கிரகங்கள் சாதகமாக இருக்குது. உறுதியாக உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இந்த வருடத்தை உறுதியாக பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இன்னும் 2 வருஷத்தை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்குது. இந்த 2 வருஷம் சொன்னது கோச்சார ரீதியாக சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாம், இல்லை நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான கிரகங்களுடைய பலன்கள் மட்டும்தான் தற்போது வரை சொல்லியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 20% 30% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். மீதி 70% உங்கள் சுய ஜாதகம் தான். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் அடுத்த வருஷமும் நடந்துடும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு இந்த வருடத்துக்குரிய திருமண விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் இன்னும் 2 வருடத்துக்கு பிறகு தான் திரும்ப சொல்கிறதுக்கான நோக்கம் அதான். அப்போ ஏன் நடக்கலை அப்படின்னு திரும்பி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், உங்களுடைய தொழில் அங்கீகரிக்கப்படும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வேலை ஆட்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இவனால் உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுடைய பேச்சை கேட்கல அப்படிங்கிற வருத்தம் இருந்தீங்கன்னா, இன்னுமே உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உங்களுடைய வேலை ஆட்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய அப்பா மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நான் இருக்கேன்டான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் அப்பா வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்பா வழி உறவுகள் மூலமாக முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்பாவே எனக்கு சும்மா தான் இருக்கார், அப்பாவால் எனக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற கும்பராசினியர்களுக்கு அப்பா தான் இனிமேல் எனக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்காருன்னு வாய் விட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குழந்தையோட, அதாவது கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. குருவின் பார்வையின் மூலமாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலமாக உங்களை பார்ப்பதனால இனிமேல் ஒவ்வொரு செயல்பாடிலும் வெற்றி உண்டு.
குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாளாக உங்களை மதிக்காமல், உங்களை பயன்படுத்திட்டு, உங்களை மிதிச்சுட்டு போன அத்தனை பேருமே இன்னுமே உங்களை திரும்பி பார்ப்பாங்க. அப்படியே உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரகாசமான ஒளி வரும், ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்னடா அது, நம்ம என்னெல்லாம் பண்ணாலும் இவன் பலபடி ஏறின்னு நம்மளை பார்க்கானே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திறமைகளை கண்டு அத்தனை பேருமே மிரண்டு பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்துது. நம்மளுடைய கும்பராசிக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏதாவது ஸ்கின்னில் சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் உடனே ஸ்கின் டாக்டரை போய் பார்த்து மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் கும்பராசிக்காரங்க இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரிகள் பிரச்சனைகள் வருவதாக நீங்கள் எதுவும் உணர்ந்தீங்கன்னா, ஸோ இப்போயே இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதாவது உணர்வு ஒரு ஃபீல் ஆஃப் மைண்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்க நரசிம்மர் வழிபாடை போய் கரெக்டாக வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் வழிபாடை கரெக்டாக கும்பராசிக்காரங்க பின்பற்றி வந்தீங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் கும்பத்தில் இருக்கும் கலசத்தை போல் நீங்கள் பிரகாசமாக ஒரு ஒளிவட்டத்துடன் வாழ்வதற்கான அமைப்புகளை கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க, சிறப்பாக வாழுங்க. அறத்துக்கு உட்பட்டு ஒரு சரியான முறையில் வாழ்க்கையை வாழணும்னு குறிக்கோளோட வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீதி தேவனான சனி பகவானுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள். இந்த ராசியோட அதிபதி வந்து சனி பகவான். ஸோ அதனால் வந்து நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதுக்கெல்லாம் உட்பட்டு ஒரு அறத்துக்கு உட்பட்டு ஒரு சரியான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களை மீறி ஏதோ தப்பி தவறி வந்து அறியாத சில செய்த தவறுகளுக்கு கூட பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய ராசிக்காரர்கள் அந்த கும்பராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பண்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் கும்பராசிக்காரர்களோட ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து ஒரே விஷயம்தான், பிடிவாதம். சரியான விஷயத்தில் வைக்கிற பிடிவாதம் எப்படி வளர்ச்சிக்கு நம்மளை கொண்டு போகுமோ, அதே மாதிரி ஆகாத விஷயத்தில் வைக்கிற பிடிவாதம் வந்து நம்மளை வீழ்ச்சி கொண்டு போயிடும். அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து கும்பராசிக்காரர்களுக்கு நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யோக பலன் மட்டும்தான் கொடுக்க போகுது அப்படின்றதான் உண்மையாக இருந்துகிட்ருக்கு. எதனால் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அற்புதமான தர்ம கர்மாதிபதி, முதல் தரமான தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட்டு தொழில் சார்ந்தும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு அடைகிறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்க போகுது, அடித்தளமாக அமைச்சு தரப்போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குருவோட வீடான மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் சனி மட்டும் அங்கே இல்லை, அவரோட உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடமாகவும் பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய அசுர குருவான சுக்கிரன் இருக்கார். ஸோ சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது உச்சம் பெற்ற சுக்கிரனாக இருக்கார். சுக்கிரன் வந்து மீன ராசிக்கு வர்றாரு அப்படின்னா உச்ச பலத்தை அடைகிறாருன்னு அர்த்தம். சனி வந்து ஒரு உச்சம் பெற்ற சுக்கிரனோட சுகபோகக்காரகன் சுவிச்சக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து உச்சம் பெற்ற நிலையில் சனி உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால நீங்களே வந்து ஒரு சுபிச்சங்களை வாழ்க்கையில் அடைய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. அதுக்கு அடையாளமாக இந்த ஆண்டு துவக்கத்தில் இந்த அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகள் சனி சுக்கிரனுடைய நிலைகள் வந்து ஒரு முதன்மையான காரணமாக இருந்துட்டு இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது போக மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கும் உச்சம் பெற்ற சுக்கிரனுக்கும் திரிகோண ஸ்தானத்தில் உங்களுடைய தொழிற்ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இருக்கார், கடக ராசியில் இருக்கார். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அதே உன்னதமான வெற்றிகளை கொடுக்கும். அது போக அந்த செவ்வாய்க்கு உங்களுடைய ராசி அதிபதியும் மற்றும் உங்களுடைய உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய தொடர்பும் திரிகோண தொடர்பும் கிடைக்கிறதுனால தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சி வெற்றியும் அடைய போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா கடனால் வெற்றி அடைய போகிறீங்க, கடன்களால் வளர்ச்சி அடைய போகிறீங்க. கடனால் வீழ தான் செய்வாங்க, கடன் எப்படி நம்ம வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ற குழப்பம் சந்தேகங்கள் சிலருக்கு வர வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து செவ்வாய் தான். 2 கிரகம், இன்னொன்று வந்து கேது. முதன்மையான கிரகமாக நம்ம செவ்வாய் எடுத்துக்கலாம். செவ்வாய் தான் வந்து கடனை குறிக்கக்கூடிய கிரகம். அதே செவ்வாய் தான் ஆயுதங்களையும் குறிக்கும். இப்போ ஒரு ஆயுதத்தை நம்ம எப்படி கவனமாக கையாளுறோம், ஒரு கத்தியை எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கூர்முனையை பிடிச்சி எடுக்க மாட்டோம், பிடியை பிடிச்சி தான் எடுப்போம்.
அந்த பக்குவம் இருக்குது இல்லையா, அதே போல் தான் கடனையும் நம்ம கையாளணும். ஆனால் இந்த பக்குவம் எல்லாத்துக்கும் வந்துடுமா அப்படின்னா அதான் இங்கே கொஸ்டின் மார்க்கு. எல்லாத்துக்கும் வந்துடாது. கும்ப ராசிக்காரர்கள் லக்னத்துக்காரர்களுக்கு அற்புதமாக வந்துடும். அவங்களுக்கு வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக செவ்வாயே வர்றதுனால இவங்களுக்கு வந்து அது அந்த கடனை கையாளுற பக்குவம் வந்து ரொம்ப இயல்பாக உண்டு. கடனை சரியாக பயன்படுத்தி தன்னையும் வளர்த்து தன்னோட தொழிலையும் வளர்த்துக்கக்கூடிய பண்பு வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுக்கு இந்த காலமும் இப்போ தற்கால கோச்சார நிலையும் உதவிகரமாக இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு செவ்வாயும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த செவ்வாய் அப்படின்றது வந்து கடன் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா நல்ல வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் அடைய போகிறீங்கன்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கடனை கண்டு கலங்க வேணாம். கடன் உங்களுக்கு கட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது என்றைக்குமே உங்களை வீழ்த்தாது, வாழ தான் இருக்கும் நான் சொல்லிக்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சொல்வாக்கு வெல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கு ஆசைப்பட்டு போகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இல்லை வேலை பார்க்கணும், படிக்கணும் அப்படியான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இதனால் வரையும் இருந்த தடைகள் நீங்கி வாய்ப்புகள் உண்டாயிருக்குன்றது தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குது. தமிழ் புத்தாண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்தில் ராகு பயிற்சியும் அதை தொடர்ந்து குருவுடைய பயிற்சியும் இருக்குது. இந்த ராகுவும் குருவும் எங்கே பயிற்சி ஆகி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பயிற்சியாகும் போது ராகுக்கு எதிர்நிலை எப்பயும் கேது வரும். ஸோ கேது பயிற்சின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல மீன ராசியில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ராகு பயிற்சியை ராசிக்கு வரப்போகிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமான மிதுனத்துக்கு போக போகிறாரு. இங்கே கேது வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர சிம்ம ராசிக்கு வரப்போகுது. ஸோ இப்படியான ஒரு நிலையில் இந்த ஆண்டு துவங்கியிருக்கு. இப்போ இந்த 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குருவுடைய பார்வை 5ஆம் அதாவது பார்வை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு கிடைக்க போகுது. 9ஆம் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராசியில் இருக்கிற ராகுவுக்கும் கிடைக்க போகுது. ஜென்ம ராசியில் வந்து ராகு உட்கார்றது எது சங்கடங்கள் கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கவலையே வேணாம். குரு பார்வையோடு இருக்கக்கூடிய ராகு அப்படின்றதுனால நல்ல பலன் தான் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாமல் ராகுவுக்கு அதாவது குருவுக்கு கேந்திரத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறதுனால அவங்களும் சனியும் சுக்கிரனுக்கும் இன்னும் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நல்ல ஒரு யோக வலு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது குரு மூலிமா இன்னும் கூடுதலாக போகுது அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது. கோச்சார அடிப்படையில் மிக அற்புதமான ஒரு காலச்சூழல் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டு துவங்கியிருக்கு. இந்த ஆண்டு முழுமைக்கும் உங்களுக்கு இந்த கிரக நிலைகள்னால கோச்சார கிரக நிலைகள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அது போக உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நீங்கள் உங்களோட எதிர்காலம் பற்றின பலன்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தோட ஆய்வு ரொம்ப முக்கியம். சுயஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி நிலை, அங்கே உங்கள் சனி எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, குரு எங்கே இருக்காரு, மித்த ஏனைய கிரகங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கலந்து பார்க்கணும். அது போக நடப்பு தசா புத்தி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் பிறந்த நட்சத்திர அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்தி என்னவா இருக்குது, அந்த தசாநாதர்கள் புத்திநாதர்கள் எந்த நிலையில் இருக்காங்க, உங்களுக்கு நட்பா பகையா, இதெல்லாம் பொறுத்து இந்த கோச்சாரத்தை இணைச்சி வச்சு பலன் சொல்லும்போது நீங்கள் இன்னும் துல்லியமான சரியான பலன்களை பெற முடியும். உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலும் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். தர்மங்களும் புண்ணியங்களும் நம்மளை எப்பவுமே காக்கும் அப்படின்ற அடிப்படையில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதுவாயினும் இயன்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை சொல்லி, கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் நிறைய ஒரு இன்னல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஏப்ரல் மாதம் தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆயிட்டாரு. அதனால ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் மேன்மைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுமையா இருக்காது. சனி பகவான் பாத சனியில இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கும்ப ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கும் திறனுடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் எதுக்கும் பெரிய அளவுக்கு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை நமக்கு போதும், பெரிய அளவுக்கு நமக்கு தேவைகள் இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த ஆசைகள் இல்லாததுனால நிறைய ஒரு இழப்புகளையும் நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராம போயிருக்கும். ப்ராப்பர்ட்டில எல்லாம் ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க மனசால சில விஷயங்களை நினைச்சு
உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கூட நீங்க வேற இடத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவசிய நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த நிலைமையை நினைச்சு ரொம்ப வருந்திட்டு இருப்பீங்க கும்பராசி என்பர்கள். நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கூட நம்ம வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான தன்னுடைய இழப்புகளை அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்வதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் குடும்பத்துல பிரிவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிரிவுகள் இன்னும் நீண்ட காலம், அதாவது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வருடத்துல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த பழைய விஷயங்களை நினைச்சு, நான் தான் சொன்னேன் இல்லையா, தேவையில்லாத இழப்புகளை நினைச்சு நீங்க வருந்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லாததெல்லாம் நினைச்சு நீங்க உங்களை நீங்களே மனசை புண்படுத்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை, புதன் திசை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதன் திசை இருந்தது அப்படின்னா, சனி புதன் இந்த மாதிரியான திசாபுத்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய டைம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பிரபகண்டா படுத்திக்கவே கூடாது. பிரபகண்டா படுத்துனீங்கன்னா அங்க தேவையில்லாத குடும்ப உறவுகள்ல சிக்கல், உங்களுக்கு தேவையில்லாத விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சனி திசையும் இந்த குரு திசையும், அதாவது புதன் திசையும் உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கல்வி வளர்ச்சியில நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த புதன் திசை நடக்குது, உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தசாபுத்தி இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து சதயம்னு சொன்னாலே ராஜராஜ சோழன் நட்சத்திரம். அந்த அளவுக்கு திறமைகளை உடையவர்கள், ரொம்ப போல்டா நின்று எந்த ஒரு பிரச்சனையையும் வாழ்க்கையை சமாளிக்கும் திறன் உடையவர்கள் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக வெகுவாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது விரைவா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. சடனா ஒரு பிரேக் வந்த மாதிரி தான் இந்த 7.5 சனி, அந்த ஜென்ம சனி. இப்போ இந்த ஜென்ம சனியில இருந்து விலகிட்டீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிறைய ஒரு ஆயத்த பணிகளை நீங்க செய்ய போறீங்க. என்னென்னலாம் இழந்தீங்களோ, தொழில் செஞ்சீங்கன்னா தொழில்ல இன்னும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு ஆயத்த பணிகளை செய்ய போறீங்க. அதுல சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், வருமான இழப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல சில பணிகளை செஞ்சா கூட ஒரு நல்ல ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. வேலையில நிரந்தர ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. அந்த இடத்துல அலுவலகத்துல அதுக்கடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய ஒரு ப்ரமோஷன்ஸ், பதவி உயர்வு எல்லாமே அடைஞ்சிட்டு போயிருப்பாங்க. நீங்க மாத்திரம் ஒரு 5 வருஷமா 7 வருஷமா அதே பதவியில இருந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறீங்க. அதனால ஒரு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இந்த கும்ப ராசியில இருக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகள்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்டதை இழந்துட்டீங்க. உறவு முறைகள், அடுத்து குழந்தைகள்னால அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இப்படி நிறைய ஒரு இழப்புகள் அவங்களுக்காக சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மறந்து நான் வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேடி நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. எந்த வேலைனாலும் நான் பாக்குறதுக்கு தயார், ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்குல தான் இருப்பீங்க. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சு அவங்களுக்கு சுக்கிர திசை, அந்த புதன் திசையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். புதன் திசை கேது சுக்கிரம், இந்த 3 தசாபுத்தியில ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கும். இந்த தசாபுத்திகள்
உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இந்த தமிழ் வருட பரப்புல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா உங்க மன வலிமை தான் இல்லை, சுத்தமா மன வலிமையே இல்லை. முன்னாடி இருந்த அளவிற்கு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மன வலிமையோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு மனத்துல நிறைய ஒரு வலிகளையும் வேதனைகளையும், நான் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையிலயோ கமிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் நடக்க போகுது. ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு ஒரு விரைவாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த ஓராண்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இரண்டாவது திருமணம், ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் விலகினாலும் அந்த திருமணத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணத்துல அந்த குடும்ப உறவுன்னு வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்யறத இந்த தமிழ் புத்தாண்டுல பெருமளவு முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் மாத்திரம் பாருங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ரொம்ப அக்கறை இல்லாம, அதுக்காக அக்கறையே இல்லாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவு அவங்க மேல ஒரு பற்றுதல் வைக்காம, அதே சமயத்துல அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதுல கொஞ்சம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா போதும். ரொம்ப அக்கறையோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சில மன வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், நான் இங்க சொன்ன தசாபுத்தி ரஃபா கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த 12 ராசியிலையும் பார்க்குறப்போ உங்க ராசிக்கு தான் உங்களுக்கு தான் அதிகமான திறமைகள் இருக்கும். அது உங்களுக்கே அந்த உங்கள் திறமை மேலே நம்பிக்கை இருக்காது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப பவ்யமாக நீங்கள் இருப்பீங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும். நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய டிகிரிலாம் வாங்கியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் பாருங்கள், சாதாரணமாக ஒரு விவசாயம் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் எளிய முறையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க, அதை அடையன்னு நினச்சி முயற்சி எடுப்பீங்க, கடுமையான முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 35 வயசு வரைக்கும் கடுமையான போராட்டம் தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் அப்படி அவிட்டம், சதயம், போராட்டாதி. சின்ன வயசுலேயே உங்களுக்கு இந்த அவிட்டம் சதயத்துக்காரருக்கு ராகு திசை வந்துடுது. இப்போ எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியாத வேலையுமே எதுவுமே கிடையாது. உங்கள் ராசியில் ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா ஒரு 5 வேலையாவது பார்த்துருப்பாங்க. எல்லா அளவுக்கு இறங்கி பார்க்குறது உங்களால் மட்டும்தான் முடியும். எல்லா வேலைக்கும் நீங்கள் எப்பயுமே தயாராக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பல விஷயங்களில் நீங்கள் செஞ்சு பார்த்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா முன்னாடியே பாருங்கள் 2.5 வருஷம் உங்களுக்கு விரையச்சனி. இப்போ நடக்கிற ஆண்டுகளில் 2.5 வருஷம் உங்களுக்கு சென்மச்சனி. 10ஆவது குறைக்கு உங்கள் ராசிக்கு 2ல் ராகு வேற இருந்தார். பல வகையிலையும் தொல்லைகள், குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை. இதோடையும் பார்த்திங்கன்னா தாய் தந்தையர் உடல்நலத்தில் ரொம்ப கவலை. நம்ம அப்பாவுக்கு இப்படி இருக்கே, நம்மளை அப்படிலாம் வளர்த்தாங்களே, நம்ம அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க, இப்போ அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மரண பயத்தை உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இதனாலே ரொம்ப மனசு சோர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்திருக்கும். முழங்காலுக்கு கீழே உள்ள அமைப்புகளில் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே கொடுத்துருக்கோம். பட்டகாலிலே படும், கெட்டக்கூடிய கெடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்கும். இப்போ நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும்.
இந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அப்போ ராசியை பார்த்து உங்கள்கிட்ட உள்ள மன குழப்பங்களை தீர்க்குறாரு. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கட்டும், நீங்கள் வந்து எதுவுமே கவலை இல்லாத நீங்கள் வந்து பறந்து ஓடிடும். அந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். கும்பம் அப்படின்னாலே பாருங்க, குடத்துக்குள் ஏற்றி வைத்த தீபம். தீபங்கிறது வெளியில் ஏற்றி வைக்கிறப்ப தான் எல்லாத்துக்கும் தெரியும். கலசம், கோயில் கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய கலசம்தான். அதுக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா யாருக்கா தெரியுமா? இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். பலவேறு வாழ்க்கையை வந்து ஒளிமயமாக நீங்கள் வந்து மாற்றிருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து இருட்டுக்குள்ளே மூழ்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து முன்னேறது, நம்ம என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் எந்த நேரமும் உங்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க ரெடியாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதி சனியும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போய் வாக்குச்சனியாக உட்காராரு. வாக்குச்சனியாக உட்காந்து அங்கே உள்ள ராகு பகவான், 2ல் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசியில் வராரு. உங்களை வந்து பல வகையிலையும் பல திறமைகள் வெளிக்கொணர போகிறாங்க. வெளியே வந்து ஓடி, அதாவது குதிரையில் ஜெயிக்கிற மாதிரி தான். அதில் என்ன ஓட்டங்கள் வந்து இதை செய்வோமா அதை செய்வோமா, இது வரைக்கும் முடங்கியே கடந்துட்டோம், அப்போ இனிமேல் ஏதாவது புதுசாக ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து உறவுகளோ நட்புகளோ வரும். ஒரே விஷயம், நீங்கள் வந்து புதுசாக மட்டும் எதுவும் தொழில் தொடங்க வேண்டாம். அதில் மட்டும் ரொம்ப கடுமையான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க. பணம் வந்து அதிகமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம். செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்கிடுவீங்க. குரு பார்க்குறதுனால இன்னொருத்தவங்க வந்து பணம் உங்களை நம்பி போடுவாங்க. உங்களை வந்து எல்லா ராசிக்காரும் நம்புவாங்க. உங்களால் முடியுங்கிற நம்பிக்கை வந்து உங்கள் மேலே அதிகமாக வச்சுருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது, அதை வந்து லாபமாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறணும். வெளிநாட்டு போகிறவங்க என்ன இருந்ததுன்னா, கும்பராசிக்காரங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் வந்து வெளிநாட்டு சம்பாதித்து அதிகமாக விரும்புவீங்க. அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துலேயும் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதனே உச்சமாகறாரு. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய வந்து ஒரு ஆலமரம் மாதிரி. நீங்கள் செய்கிற முயற்சிகள் தான் அத்தனையுமே உங்கள் குடும்பத்துக்கு இருக்கும். சம்பாத்தியமான எல்லாம் செய்யணும், குழந்தைகளை படிப்பு, திருமணம் எல்லாமே வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணி செய்வீங்க. அந்த மாதிரி அமைப்பு தான். கடந்த ஆண்டுகளில் வீட்டில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அனுசரணை இல்லாமல் ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீரியும் பாம்பு மாதிரியே கடந்த ஆண்டுகள் இருந்திருப்பீங்க. மனசு விட்டு கூட பேச முடியாத ஒரு தவிப்பில் தான் நீங்கள் வந்து இருந்தீங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடச்சி ஒன்றுக்கொன்று ஒரு புரிதலோடு வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. அது திருமணமாகி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்படித்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த ஆண்டில் ஒளிமயமான நீங்கள் வாழ்க்கையாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறது, அதுக்கூட முயற்சிகள் நீங்கள் வந்து எடுப்பீங்க. இந்த புத்தாண்டில் பெண் குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. எனக்கு முன்னாடி பிறந்தது ஆண் குழந்தையாகவே இருக்குது, எனக்கு ஒரு பெண் குழந்தை பாக்கியே வேணும், எனக்கு பெண் குழந்தை வேணும், எங்கள் அம்மாவே எனக்கு வந்து மகாலட்சுமியாக பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பெண் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதுக்கு ஒரு சுபகாரியம் பண்ண முடியாமல் இருக்கேன், ஒரு நகை வாங்க முடியாமல் இருக்கேன், தங்கப்பொருள் வாங்கி சேர்க்கணும் என்னுடைய பெண் குழந்தைக்காண்டி அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணங்கள் வந்து 100% உறுதியாக அவங்களுக்கு வந்து நடக்கும். பெண் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். பெண் குழந்தைக்கு உண்டான சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து இருக்குது. பிள்ளைகளுக்காண்டி, அதாவது பெண் குழந்தைக்காண்டி சொத்துக்கள், நகைகள் அதிகமாக நீங்கள் வந்து சேர்த்து வாங்கி வைப்பீங்க. உங்கள் ராசிக்காரர்களுக்கு பாருங்களேன், உங்கள் அம்மாவே வந்து உங்களுக்கு பெண் குழந்தையாக பிறப்பெடுப்பாங்க. மகாலட்சுமி ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உரிய முன்னேற்றமான காலங்கள் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு. வெள்ளிக்கிழமை சிவன் கோயில் வீட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி, எல்லா மகாலட்சுமி அம்பாளுமே வந்து பெருமாள் கோவில் தான் இருப்பாங்க.
ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிவன் கோயிலில் வந்து மகாலட்சுமி இருப்பாங்க. அந்த மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே தாளம்பூ குங்குமம் மகாலட்சுமி அம்பாளுக்கு மிகவும் பிடிச்சது. தாமரைப்பூ, சிவப்பு தாமரைப்பூ, ஏன்னா அந்த அம்பாள் பிறந்ததே வந்து தாமரைப்பூவில் தான். தாமரைப்பூவும் தாளம்பூ குங்குமம், நெய் பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வந்து வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். சரி, எங்கள் ஊரில் சிவன் கோயிலில் உள்ள மகாலட்சுமி அம்பாள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலையே மகாலட்சுமி படத்தை வச்சு நல்லா வெள்ளிக்கிழமை அலங்காரம் பண்ணி தாமரைப்பூ வாங்கி வச்சு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லிக்கிட்டே நீங்கள் வரணும். இது வந்து நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணும். வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சுக்கிர கோரையில் நீங்கள் செய்யணும். கோயிலுக்கு போய் செய்கிற மாதிரினா 6 மணிக்கு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடு முறையை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டே வந்துட்டீங்கனாலே இந்த இனிய தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலையும் உங்களுக்கு செல்வ செழிப்பும் பல வகையான மன நிம்மதி கொடுக்கறதுக்கு அளிக்க தயாராக இருக்குது.